வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் ராஜகோபுரங்கள் நினைவு உற்சவம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு சென்றிருப்பார். உடன் லதா ரஜினிகாந்த் அவர்களும் சென்றிருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் உருக்கமாக கண் கலங்கி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அண்ட் இன்னும் சிலவற்றையும் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஜினி சார் அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரியில சொல்லியிருக்காரு, எல்லாம் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் ரிட்டர்ன் இஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாருங்க. அதாவது இறந்தவங்க பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க, திரும்பி மறுஜன்மம் அடையிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் அடைஞ்சிருக்கேன், அது உங்களால் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரிட்டர்ன் இஃப் பாசிபிள், அதாவது மறுஜென்மம் அடைந்து வரதும் முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் சொல்கிறாருங்க. அண்டு இதெல்லாம் தாண்டி பாக்யராஜ் அவர்களை பற்றியும் பாரதிராஜா அவர்களை பற்றியும் பேசிய சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. அதை பற்றியும் பார்த்துடலாம். எந்த ஒரு துறையிலையும் மற்றவர்கள் செய்யாத ஒரு புதிய விஷயத்தை பாரதிராஜா அண்ட் பாக்யராஜ் அவர்கள் செய்தார். அதனால் தான் தனித்துவமாக தெரிந்தனர். பாரதிராஜா கடவுள் அனுப்பிய ஒரு குழந்தை, இவர் திறமையில் வந்தார் என்று சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். 60 வயதில் 2வது பெல் அடிக்கும், அதில் உடம்பு நல்லா பார்த்துக்கணும். அதன் பின்னர் 70 வயதில் 3வது பெல் அடிக்கும். 60 வயதில் பெல் அடித்து 70வது வயதில் பெல் அடிக்கும்போது அவர் போய்விட்டார், யாரும் எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர் உருக்கமாக பேசியிருக்காருங்க. நான் சொல்லும்போது ஒரு இதாக இருக்கும், பட் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. அண்டு இருவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. பாக்யராஜ் அவருடைய 50வது ஆண்டு பொன் விழாவில் நான் அணிந்த செயினை கடைசி வரை போட்டிருப்பதை பூர்ணிமா பாக்யராஜ் கூறியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பாக்யராஜுக்கு ஏன் இன்னும் விழா பண்ணவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன். பாக்யராஜ் சாதாரண மனிதன் என்றால் ஒரு நாள் 2 நாள் பேசலாம், ஆனால் இவர்கள் இருவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. யாராவது ஆங்கிலத்தில் பேசினால் பாரதிராஜா ஆச்சரியத்தில் பார்ப்பார். கமலஹாசன் ஆங்கிலத்தில் பேசினால் ஆங்கிலத்தில் நல்லா பேசாரு அப்படின்னு பாரதிராஜா சொல்லுவார். சினிமா உலகில் மிக பிரம்மாண்டமான காட்சிகள் இருக்கும், அதையெல்லாம் மாற்றி பாரதிராஜா கிராமங்களில் டைலர் பார்ப்பார் என்ற கதாபாத்திரத்தில் எடுக்கக்கூடியவர். சினிமாவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்கள் சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் பாரதிராஜா அவர்கள் சூஸ் பண்ணுவார். நீங்கள் அவருடைய படங்களை பாருங்கள், அந்த பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட 2 லெஜெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது மனசு வருத்தமாக இருக்குது. அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று தானே பேசியிருக்காரு. பட் முழு ஸ்பீச் வீடியோ இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு செய்தியை கொடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.